வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் நம்ம இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா 11 அடி அகலம் ப்ளஸ் 11 அடிக்கு கொஞ்சம் கூடுதலான அகலம் உள்ள தெரு இது. இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹை ரைசஸ் பில்டிங் நிறையாவே இருக்குது. 3 மாடி 4 மாடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிரிட்டிக்கலான ஸ்ட்ரீட்டில் இப்போ நம்ம வந்துட்டு சேலஞ்சிங்காக அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டோட்டலாக 3 ஃப்ளோர் நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர் 2 வீடு. ஸோ ஒரு பக்கம் வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு ஒரு வீடு, இன்னொரு பக்கம் ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு ஒரு வீடு. டோட்டலாக நமக்கு வந்துட்டு 6 கார் பார்க்கிங் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் லிஃப்ட் போர்ஷன், தென் வந்துட்டு ஸ்டார் கேஸ், தென் செக்யூரிட்டி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். 2 பக்கமும் நம்ம வந்து கார் நிப்பாட்டலாம், அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து இதில் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 போர் கொடுத்துருக்கோம். 3 பிஹெச்கே யூனிட்டுக்கு ஒரு போரும் 2 பிஹெச்கே யூனிட்டுக்கு ஒரு போரும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இது பார்த்திங்கன்னா டோட்டலி கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு அந்த நாம்ஸுக்காக நம்ம இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்துட்டு 5 அடிக்கு மேலே நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா 6 அடிக்கு மேலே நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஜிஓ படி நம்ம வந்துட்டு ஆஸ் பர் ஜிஓ கவர்மெண்ட் அப்ரூவல் படி நம்ம இந்த பில்டிங் வந்து டீவியேஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில்டிங்கில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு வந்துட்டு கிணறு இருக்குது. இது வந்து சவுத் ஃபேஸிங் பார்த்த பில்டிங். நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிணறு இருக்குது. ஸோ அந்த கிணறுல வாட்டர் லெவல் ரொம்பவுமே நல்லாவே இருக்குது. இப்போ இந்த வீடியோஸில் இப்போ நான் காட்டுறேன் லாஸ்ட்டில். இந்த இடத்தையுமே நம்ம வந்து அப்படியே ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த கிணறு வந்துட்டு இந்த பில்டிங்குக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அந்த இடத்துல சேலஞ்சிங்காக நம்ம காலம் போட்டு அந்த கிணறு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து பீம் நம்ம வந்து கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் பில்டிங்கோட ரெயின் வாட்டர் எல்லாமே நம்ம இதில் வந்துட்டு வர மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த பில்டிங் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து ரெனோவேஷன் பண்ணணும், அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சர்வீஸ் வந்து இப்போ சென்னையிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடமா இருந்தாலும் சரி, அல்லது பழைய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.